ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்துக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நடைபெற இருக்குது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு படிக்கக்கூடிய முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா தான் பார்க்க போகிறோம். மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குருவினா பார்க்கலாம். 4x2 8, வினா எண் 16, விடைக்கேற்ற வினாக்கள் அமைத்த. வினா எண் 21, திருக்குறள் கட்டாய வினா. வசன கவிதை குறிப்பு வரைக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை விளக்குக. குறிப்பு வரைக அவயம். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. இதெல்லாம் முக்கியமான வினா. பாசவர் வாசவர் பல்நிலை விலையறிஞர் உமனர் சிலப்பதிகாரத்தில் காட்டும் இவ்வணிகர்கள் யாவை. அதே மாதிரி ஆள் பொருளும் இலக்கண குறிப்பு தருக. கீழே பார்த்தீங்கன்னா காசி காண்டம் உணர்த்தும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறு. அதே மாதிரி உச்சி என்றால் என்ன. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் யாவை. மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிமே முன்னும் நிலைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களை எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. அதுக்கு கீழே ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இறையடி பொம்பல் பெருகுவீர். இதை நல்லா படிச்சுக்கோங்க. குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. புறத்திணைகளுடைய எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. வினா எத்தனை வகைப்படும் அவை. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை தொடர்களை விரித்து எழுதுக. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம். குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. விடை எத்தனை அவை யாவை. அதே மாதிரி எழுது என்றான் என்பது விளைவு காரணமாக எழுது என்றான் என்று ஆனது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு மாறும். அது கீழே எத்தனை வகைப்படும் அவை யாவை. நெக்ஸ்ட் பொருள் எழுதுக. அகவுதல் அணிமை. மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது. காட்டில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்காலம் மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருட்களை எழுதுக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார். விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்தனாரின் படைப்புகள் 4 எழுதுக. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளைய தினம் அரையாண்டு பொதுத் தேர்வு எழுதுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இந்த கொஷின் பேங்கில் குருவினா சிறுவினா நெடுவினா நல்லா படிச்சுக்கோங்க. நற்றிணை நூலின் விருந்தோம்பல் பண்பு குறித்து கருத்து யாது. காலத்தை கட்டெறும்பும் கவிஞர் எவ்வாறு கூறுகிறார். சிறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் மாளாத காதல் நோயானல் போல என்னும் உவமையினை விளக்குக. தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை விளக்குக. தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம் இடஞ்சுட்டி பொருள் தருக. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போன்று இளம்பெயர் வகைகள் 4 எழுதுக. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் ரொம்ப முக்கியம். ஜெயகாந்தன் கதைமாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறவில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்று மெய்ப்பிக்க செயல்கூற்றை எழுதுக. அடுத்து முல்லை நிலத்தில் இருந்து மருத நிலத்திற்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை எழுதுக. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையே என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. இதெல்லாம் முக்கிய வினா. அதே மாதிரி வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை சொற்களை தொடர்படுத்தி ஒரு பத்தி அமைக்க. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாராவ் கூறுகிறார். இந்த வினா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாராவ் கவி பாடுகிறார். மன்னன் இடைக்கானார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன். சித்தாளின் மனச்சுமை எங்கள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் தருக. தமிழ் அன்னையினை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை. அதுக்கு கீழே மாளாத காதல் நோயானன் போல ரொம்ப முக்கியம். வைத்திய நாதபுரி முருகன் குழந்தையினை அணிந்திருக்கும் அணிகலன்களை செங்கீரை ஆடிய நயத்தை எழுதுக. அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சி பொறுத்த வரைக்கும் அணி இலக்கணம். நிரல் நிறை அணி, ஓமை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி வகைகள், தன்மை அணி, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின்ஸ் வரும். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். வினா வகைகளை விளக்குக. அழகீட்டு வாய்ப்பாடு. அதே மாதிரி வேலோடு நின்றான் இடியென்று போனும் கோலாடு நின்றான் இரவு அணி அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்கும் வினா எண் 38 நிகழ்கலைகள் குறித்து அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. வினா எண் காட்சினை கொண்டு கவியுணர்வு எழுதுக. பக்கம் எண் 23, 47, 68, 97, 182. வினா எண் 4. அதே மாதிரி படிவம் நிரப்புதல் கேட்டிருக்காங்க. வினா எண் 42. நெடுவினா பொறுத்த வரைக்கும் இறைவன் புலவர் இடைக்கானான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அதே மாதிரி கீழே புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒளிக்குறிப்புகளையும் சொற்களும் எவ்வாறு இடம்பெறுகின்றன. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. பொதுக்கட்டுரை பொறுத்த வரைக்கும் தமிழன் இலக்கிய வளம் விண்வெளியும் கல்பனா சாவலாவும் சான்றோர் வளர்த்த தமிழ் அரசு பொருட்காட்சி. கடிதம் பொறுத்த வரைக்கும் நண்பனுக்கு கடிதம். மரம் இயற்கையின் வரம் வாழ்த்தி மடல் எழுதுக அப்படிங்கிற மாதிரி வினாக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு விடுதியில் உணவு தரமற்றது எண்ணி உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் தலைப்பில் நாளிதழ் வெளியிட்டு தருமாறு கடிதம் எழுது. மரம் நடுவிழாவுக்கு வந்த அனைவரையும் வாழ்த்தி மடல்.
படிவம் பொறுத்த வரைக்கும் நூலக சேர்க்கை படிவம், மேல்நிலை விண்ணப்ப படிவம், தட்டச்சு பணி வேண்டிய விண்ணப்ப படிவம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், படிச்சுக்கோங்க. ஸோ நாளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழ் எக்ஸாம் நடக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் படிச்சிருப்பாங்க. இதில் இருந்தால் கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.